கண்டெய்னர் வந்து கீழே இறங்கிருச்சு. ஏதோ கிளப்லேருந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ரல்லா கிளப்லேருந்து. வெயிலில் மட்டும் வந்துடாதீங்க, சுத்தமாக முடியல. இது வரைக்கும் எவ்வளோ ட்ரெக்கிங் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்து நான் என் வாழ்நாளில் வந்ததே இல்லை. ஹில்ஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினச்சோம். இப்போ வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸு. இதுக்கப்புறம் தான் ஹில்ஸ் ஸ்டார்ட்டே ஆகுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ரஞ்சித் அண்ட் யூ ஆர் வாட்சிங் மோட்டோடாக் தமிழ். கைஸ், இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கா ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் இங்கே போக போகிறோம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெங்களூர்லேருந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேரபுரத்துலேருந்து 60 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பெங்களூர் அவுட்ரு இன்னும் போகலை. கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தும்கூர் போகிற வழியில் முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு பிஃபோராகவே இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிராஃபிக் தான் இருக்குது, பெங்களூர் டிராஃபிக். அதனால் நான் அவுட்ரு போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வழக்கம் போல் தான் நம்ம சேனல் பார்க்குற மோஸ்ட்லி வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இது நான் மட்டும் சொலவாக போகல, என்னோடய பிள்ளைன்னு ஒருத்தர் வரோம், தீப் சந்த். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்துல்லா, அஜித், ரீனா, அப்புறம் ஆண்டனி, மொத்தம் 6 பேர் போகிறோம். இந்த ட்ரெக்கிங் வந்து கூகுள் ரிவ்யூவில் நல்லா தான் போட்டிருந்தாங்க. நாங்களும் இதுக்கு முன்னாடி போனதில்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம். போயிட்டு நான் வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். அப்படிலாம் தானே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா அப்ரில்லா RS 457 தான் போயிட்டுருக்கு. ஏதோ கிளப்லேருந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அப்ரில்லா கிளப்லேருந்து. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ரில்லா பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் வந்து 4.7 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரேட்டுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸான ஒரு வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த பட்ஜெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சூப்பர் பைக் மாதிரியே இருக்கும். அந்த ஒரு ஜைஜாண்டிக் லுக்கில் பார்க்க சூப்பர் பைக் மாதிரியே இருக்கும். இருக்கு, அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே அப்ரில்லா தான் போகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 ரைடர்ஸ் மேலே போயிட்டுருக்காங்க. எல்லாமே அப்ரில்லா தான். அதான் கிளப்பு தான். ஆனால் வண்டி பார்க்க நல்லா இருக்குல்ல. ஒரு மினி சூப்பர் பைக் மாதிரி இருக்குதா பாரு, அப்படி தான் இருக்கு. வெல்கம் டு நேலாமங்கலா தும்கூர் டோல் ரோடு. கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தும்கூரோட ஹைவே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹைவே ஃபுல்லாகவே டிராஃபிக். இந்த தும்கூர் போகிற ஹைவே ஃபுல் டிராஃபிக்கு, ஃபுல்லாகவே அந்த ட்ரக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லாமே. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேலாமங்கலா டோல் பாஸில் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து பிரேக் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓவர் ஸ்பீடாக வந்து டக்குன்னு லெஃப்ட் மின்ன. ஓ, அதில் இடித்ததுக்கே உடஞ்சிருச்சா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கா அந்த ஹில்ஸோட அடிவாரத்தை பக்கமாக வந்துட்டோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மலைக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 200 படி தான் ஏறிப்போம். அதுக்குள்ளேயே எங்களுக்கு டங்கோர் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ரெக் பண்ணி போகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெக்கிங் இல்லை, ரொம்ப ஒரு ஹார்டான ட்ரெக்கிங் தான். உங்கள் என்ட்ரன்ஸ் செக் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. பாதி மலை தான் ஏறி இருக்கும், அதுக்குள்ளேயே கால்வாசி தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நாக்கு தள்ளுது. யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்காக வாங்க. நாங்கள் அந்த மாதிரி வெயில் வராதிங்க.
அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மறக்காமல் தண்ணி எடுத்து வந்துடுங்க. ஏன்னா இங்கே மேலே ரொம்ப அதிகமான ரேட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டனி தீனா போயிட்டுருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் அப்துல்லா வந்துட்டு டேய் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களா. ஹாய், திஸ் இஸ் அஜித் குமார். பின்னாடி சொன்னா அதுவும் கணக்கு தான் சொல்லிட்டேன். கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ போக வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு, செங்குத்தாக போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப டஃப்பாக இருக்கு ஏறதுக்கு. வயிறு சூழ ஒரு கிரிப்புலடா. அதெல்லாம் இருக்கு, வயிறுல இருக்கு. சரி மாத்திக்கலாம் ஷூ. வேணா போ. கீழே கிலோ உண்டுனா அப்புறம் எனக்கு தான் அந்த கில்ட்டினஸ் வரும். 2 பதுவா காலத்துக்கு கில்ட்டி என்னால் ஓட முடியாது. ஒன்றுடா ஆண்டனி. இந்த மாதிரி வெயிலில் மட்டும் வந்துடாதீங்க, சுத்தமாக முடியல. எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் போய் சொல்கிறான் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா, இது நல்லா இருக்கு. இதெல்லாம் லிஃப்ட் எடுத்துட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். அப்படியே இங்கே வந்து இந்த இடத்துல கோயில் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அப்படியே சுற்றி இங்கே வந்துடும். இதை காமி கைஸ். இப்போ தான் பாதி மலையே வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா போக வேண்டிய தூரம் இவ்வளோ இருக்குது. கைஸ் இது வரைக்கும் எவ்வளோ ட்ரெக்கிங் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்து நான் என் வாழ்நாளில் வந்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்ல போய் சொல்கிறேன். இது நல்லா இருக்கு. நீங்கள் வர மாதிரி இருந்தால் வெயிலுக்கு முன்னாடி வந்துடுங்க. எங்களை மாதிரி வெயில் வந்ததுக்கப்புறம் வராதிங்க. வெயில் இங்கே அவ்வளோதான். ஹில்ஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினச்சோம். இப்போ வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸு. இதுக்கப்புறம் தான் ஹில்ஸ் ஸ்டார்ட்டே ஆகுது. ஓட்டுறதுல பைக். ஆமாடா ஆண்டனி, நானே வாய கொடுத்து மாட்டேன்டா. படிக்கட்டு எப்படி இருக்கு guys? It's like a hell. அஜித்ல நல்லவன்டா, அப்படிலாம் கஷ்டப்படுவான், கான்ட்ரிபியூட் பண்ணுவான். அங்கிள் பாப்பா I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way.
நாங்கள் நாக்குத்தள்ளி வந்திருக்கோம். இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துலேருந்து மேலே வந்து தூங்கிட்டு இருக்காரு சன்பாத் எடுத்து. அவ்வளோதான், அங்கே தான் நந்தி சிலை இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காது. இங்கே ஃபஸ்ட்டு வந்து நந்தி பார்த்து தான் எப்பயும் போகணும். அதனால் விலாக் வந்து நிறைய மில்லியன் வியூஸ் இருக்கு. நந்தி காதை நம்ம ஃபைனலி ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக ட்ரெக் பண்ணி வந்து இங்கே ரீச் பண்ணிட்டோம். பார்க்க உங்களுக்கு இது சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் இது. பெங்களூர் இருக்கீங்க, சண்டே வந்து ஒரு 60 கிலோமீட்டரில் ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ட்ரெக்கிங் பிளேஸ் சொல்லலாம் நீங்கள். அதுக்கு உங்கள் உடம்பும் மனசும் ரொம்ப தயாராக வரணும் guys. இல்லைன்னா சிக்கி சின்ன பண்ண மாதிரி சீரழிஞ்சிருங்க. முடியல, மூச்சு தள்ளுது. காலைல ஆரம்பிச்சது 10:30 ஆயிடுச்சு. 2 மணி நேரமே ஏறிட்டு இருக்கோம். 5 கிலோமீட்டர் நாங்கள், அதுவே ஏற முடியல. பாறை வழுக்குது, முடியல. நடுவில் குரங்கு வேற வந்து பாட்டில் பிடுங்குது, பைய பிடுங்குது, என்னமோ பண்ணுது. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டாங்க. நாங்கள் மேலே போய் கைஸுங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கழுகு இங்கே பக்கத்தில் பறக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த கோகுலம் தான், இந்த இடத்துல கழுகுவே வருது. அந்த ஹைட்டில் நம்ம இருக்கோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி மலை இறங்கிட்டோம். இன்னும் பாதி மலை தான் இருக்குது. ஏறதை விட இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் என்ன கால் கிடுகிடுன்னு நடுங்குது. ஓகே கைஸ், இதோட வந்து நான் vlog எண்ட் பண்ணிக்கிறேன்.